வயலன்ஸ் இருக்கணும், வயலன்ஸ் இல்லாமல் இல்லை. பட் எல்லா இயக்குநர்களும் கேட்கறது கொஞ்சம், ஏன்னா இல்லைன்னு சமூகம் இன்னும் ஒரு 10 yearsல வேற மாதிரி ஆகிடும். மிக பிரமாண்டமாக இன்னும் ஒரு 20-30 வருஷம் கழிச்சு கூட பேசணும். நாங்கள் ஓடும்போது 10 பேர் ஓடணும் எங்களுக்கு தெரிஞ்சு, ஆனால் பெரிய சாதனை 100 பேர் ஓடுறதுல உங்களை அடையாளம் காட்டிக்கிறீங்க ஒரு ஹேர் சர்டிஃபிகேட். ஏன்னா நாங்கள் 10 பேர் ஓடணும், 10 பேர்ல சொல்லிடலாம் பாலராஜா, பாலச்சந்தர், பாலுமணி. 100 பேர் ஓடுறதுல ஜெயிக்கிறது கஷ்டம். ஜெயிச்சிருக்கீங்க, ஜெயிப்பீங்க. நன்றி. என்ன வியூவர்ஸ், இவ்வளோ நேரம் நம்ம கோலிவுட் பஸ்ல காவிய தலைவன் அண்ட் ஜிகர் தண்டா படத்துடைய சினிமா ஈவென்ட்ஸ் எல்லாம் பார்த்து நீங்க ரொம்பவே என்ஜாய் பண்ணிருப்பீங்க. மறுபடியும் நெக்ஸ்ட் வீக் உங்களுக்காக சூப்பரான சினிமா ஈவென்ட்ஸோட நான் உங்களை சந்திக்கிறேன். until then bye bye from Priya, take care, tata. இது உங்கள் மூன் டிவி, என்றென்றும் உங்களுக்காக. மூன் செய்திகள் இணைந்து வழங்குவோர் ஹோமியோ கேர். ஹோமியோ கேர் இன்டர்நேஷனல் சர்வதேச ஹோமியோ சிகிச்சை இப்போது தமிழகத்தில். வாழ்த்துக்கள். மூன் செய்திகளுக்காக முபாரக். தலைப்புச் செய்திகள். தமிழகத்திற்கு துரோகம் இழைத்த காங்கிரஸ் அரசை ஆட்சியிலிருந்து அகற்ற வேண்டும். கன்னியாகுமரி பிரச்சாரத்தில் வாக்காளர்களுக்கு முதலமைச்சர் ஜெயலலிதா வேண்டுகோள். வாக்காளர் பட்டியல் பெயர் சேர்ப்பதற்கான சிறப்பு முகாம். ஏராளமானவர்கள் வாக்காளர்களாக தங்கள் பெயர்களை சேர்த்துக் கொண்டனர். அறந்தாங்கியில் பேருந்தில் கடத்தி வரப்பட்ட 10.5 கிலோ தங்கம் பறிமுதல். சுங்கத்துறை அதிகாரிகள் நடவடிக்கை. விரிவான செய்திகள். தமிழகத்திற்கு துரோகம் இழைத்த மத்திய காங்கிரஸ் அரசை ஆட்சியிலிருந்து அகற்ற வேண்டும் என்று தேர்தல் பிரச்சாரத்தில் வாக்காளர்களுக்கு முதலமைச்சர் ஜெயலலிதா வேண்டுகோள் விடுத்துள்ளார். முதலமைச்சரும் அதிமுக பொதுச் செயலாளருமான ஜெயலலிதா தமிழகம் மற்றும் புதுவையில் நாடாளுமன்ற தேர்தலில் போட்டியிடும் அதிமுக வேட்பாளர்களை ஆதரித்து தேர்தல் பிரச்சாரம் மேற்கொண்டு வருகிறார். இதன் ஒரு பகுதியாக கன்னியாகுமரி நாடாளுமன்ற தொகுதி அதிமுக வேட்பாளர் ஜான் தங்கத்தை ஆதரித்து ஜெயலலிதா இன்று பிரச்சாரம் மேற்கொண்டார். நாகர்கோவில் இந்து கல்லூரி மைதானத்தில் நடைபெற்ற பிரச்சார கூட்டத்தில் பேசிய ஜெயலலிதா, மாநிலத்தின் பல பிரச்சினைகளுக்கு, முக்கியமாக மீனவர்கள் பிரச்சினைக்கு மாநில அரசு தீர்வு காண முடியாது என்றும் அதற்கு மத்திய அரசுதான் தீர்வு காண வேண்டும் என்று தெரிவித்த அவர், ஆனால் மத்தியில் ஆளும் காங்கிரஸ் அரசு அதை செய்யவில்லை என்று குற்றம் சாட்டினார். மேலும் தனி ஈழத்திற்கு வாக்கெடுப்பு நடத்த வேண்டும் என்பன உள்ளிட்ட பல தீர்மானங்கள் தமிழக சட்டப்பேரவையில் நிறைவேற்றப்பட்டு மத்திய அரசுக்கு அனுப்பி வைக்கப்பட்டது என்றும், ஆனால் மத்திய அரசு ஒரு நடவடிக்கையும் எடுக்கவில்லை என்று ஜெயலலிதா சாடினார். ஊழல்கள், விலைவாசி உயர்வு போன்ற மக்கள் விரோத ஆட்சி நடத்தி வரும் காங்கிரஸ் அரசையும் அதற்கு ஆதரவாக செயல்பட்டு வரும் திமுகவையும் இந்த நாடாளுமன்ற தேர்தலில் தூக்கி எறிய வேண்டும் என்று நாகர்கோவில் தேர்தல் பிரச்சாரத்தில் ஜெயலலிதா வாக்காளர்களுக்கு வேண்டுகோள் விடுத்தார். மாநில அரசு மட்டுமே அனைத்து பிரச்சனைகளுக்கும் தீர்வு காண முடியாது. உதாரணமாக மீனவர்கள் பிரச்சனை, அண்டை மாநில நதிநீர் பிரச்சனை, கச்சத்தீவு பிரச்சனை, மண்ணெண்ணெய் ஒதுக்கீடு, நிலக்கரி ஒதுக்கீடு போன்ற பெரும்பாலான பிரச்சனைகளுக்கு தீர்வு காண வேண்டிய பொறுப்பு மத்திய அரசிடம்தான் இருக்கிறது. இதனை தற்போதுள்ள காங்கிரஸ் தலைமையிலான மத்திய அரசு செய்கிறதா? நிச்சயமாக இல்லை. மாறாக தமிழகத்துக்கும் தமிழர்களுக்கும் துரோகம் இழைத்துக் கொண்டிருக்கிறது. இலங்கை தமிழர் பிரச்சனையில் மத்திய காங்கிரஸ் அரசு என்ன செய்தது?
இலங்கை அரசுக்கு தேவையான ராணுவ பயிற்சி, ஆயுதங்கள் ஆகியவற்றை அளித்தது. அங்குள்ள தமிழர்கள் அழிய காரணமாக இருந்தது. இதற்கு உறுதுணையாக இருந்தது திமுக என்பதை மறந்து விடாதீர்கள். வாக்காளர் பட்டியலில் பெயர் சேர்ப்பதற்கான சிறப்பு முகாம் நாடு முழுவதும் நடைபெற்றது. இதில் ஏராளமானோர் வாக்காளர் பட்டியலில் விடுபட்ட தங்கள் பெயர்களை சேர்த்துக் கொண்டனர். நாடாளுமன்ற தேர்தலையொட்டி வாக்காளர் பட்டியலில் விடுபட்ட பெயர்களை சேர்ப்பதற்கும் சரிபார்ப்பதற்கும் நாடு முழுவதும் காலை 10 மணி முதல் மாலை 5 மணி வரை சிறப்பு முகாம் நடத்தப்படும் என தேர்தல் ஆணையம் அறிவித்திருந்தது. இதையடுத்து இன்று நாடு முழுவதும் இச்சிறப்பு முகாம்கள் நடைபெற்றது. அதேபோல் சென்னை மாவட்டத்தில் உள்ள 16 சட்டமன்ற தொகுதிகளுக்கான வாக்காளர் பட்டியல் சிறப்பு முகாம் நடைபெற்றது. நாடு முழுவதும் நடைபெற்ற இந்த சிறப்பு முகாமில் ஏராளமானோர் கலந்து கொண்டு வாக்காளர் பட்டியலில் தங்களது பெயர்களை சேர்த்தனர். என் பேர் சுனிதா, டைரக்டர்ஸ் காலனியில் இருக்கேன். ஆல்ரெடி 3 மாதத்துக்கு முன்னாடி நாங்கள் அப்ளை பண்ணியிருக்கோம். பட் இன்னும் வரலன்னு திருப்பி செக் பண்ணால் இல்லை, அதில் பேரே இல்லைன்ட்டாங்க. திருப்பி நியூவாக செக் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு இருக்காங்க. அதனால் திருப்பி அப்ளை பண்ணி இது பண்ணியிருக்கோம். வருவான்னு சொல்லிட்டு இருக்காங்க. பட் இந்த மாதிரி எல்லாம் பண்ணால் மக்கள் எல்லாருமே பாதிப்பாங்க இல்லைங்களா? ஸோ அதனால் ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இது மட்டும் கிளியர் பண்ணி இது பண்ணால் நல்லாயிருக்கும். இல்லை, அவங்கள என்னன்றாங்க, வரலன்னா அது செக் பண்ணுங்க வேறு இடத்துல, அது ஒரு கியூ, அங்கே செக் பண்ணிக்க அப்புறம் அங்கே இல்லைன்றாங்க. இல்லைங்கும்போது திருப்பி புதுசாக அப்ளை பண்ணுங்க. அப்ளை பண்ணிக்க அப்புறம் நீங்கள் அப்புறமா வாங்க பாருங்கள். நாங்கள் என்ன பண்ண முடியும்? நீங்கள் அப்ளை பண்ணி அது இது பண்ணுறதுல சிலை மிஸ் ஆகும். அதுக்கு நாங்கள் இது கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. பட் மக்கள் எல்லாருமே கஷ்டப்படுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். சண்டே அன்னைக்கு கூட வீட்டில் எல்லாமே நீங்கள் ஓட்டு போடுறதுக்கே இவ்வளோ போராட்டமாக இருக்குன்னா மற்ற விஷயங்கள் எல்லாம் ரொம்ப கஷ்டமாக தான் இருக்கும். அறந்தாங்கி அருகே பேருந்தில் கடத்தி வரப்பட்ட 10.5 கிலோ தங்கத்தை சுங்கத்துறை அதிகாரிகள் பறிமுதல் செய்தனர். புதுக்கோட்டை மாவட்டம் அறந்தாங்கியில் தங்கம் கடத்தி வரப்படுவதாக சுங்கத்துறை அதிகாரிகளுக்கு ரகசிய தகவல் கிடைத்தது. இதையடுத்து புதுக்கோட்டை சாலையில் சுங்கத்துறை அதிகாரிகள் வாகன சோதனையில் ஈடுபட்டனர். அப்போது தனியார் பேருந்தில் 2 பேர் தங்களது இடுப்பில் 10.5 கிலோ தங்கம் கடத்தி வந்தது கண்டுபிடிக்கப்பட்டது. இதையடுத்து தங்கத்தை பறிமுதல் செய்த சுங்கத்துறை அதிகாரிகள் அவர்களை சுங்கத்துறை அலுவலகத்திற்கு கொண்டு சென்று விசாரணை நடத்தி வருகின்றனர். இதேபோல் கடந்த மாதம் 12ஆம் தேதி அறந்தாங்கியில் நடைபெற்ற சோதனையில் 4.5 கிலோ தங்கம் பறிமுதல் செய்யப்பட்டது. இப்பகுதியில் தொடர்ந்து தங்க கடத்தல்கள் நடைபெற்று வருவது அப்பகுதியில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. முதலமைச்சரும் அதிமுக பொதுச் செயலாளருமான ஜெயலலிதாவின் தேர்தல் பிரச்சார சுற்றுப்பயணத்தில் மாற்றம் செய்யப்பட்டுள்ளது. வரும் நாடாளுமன்ற தேர்தலில் அதிமுக சார்பில் போட்டியிடும் வேட்பாளர்களுக்கு வாக்கு சேகரிக்கும் விதமாக தமிழகம் முழுவதும் ஜெயலலிதா தேர்தல் பிரச்சாரத்தில் ஈடுபட்டுள்ளார். இந்நிலையில் அதிமுக வேட்பாளர்களை ஆதரித்து ஜெயலலிதா மேற்கொண்டு வரும் பிரச்சார சுற்றுப்பயணத்தில் மாற்றம் செய்யப்பட்டுள்ளது. இதன்படி வரும் 11ஆம் தேதி சிதம்பரத்திலும், 13ஆம் தேதி ஈரோடு திருப்பூரிலும், 15ஆம் தேதி தூத்துக்குடியிலும், 16ஆம் தேதி கள்ளக்குறிச்சியிலும் அதிமுக வேட்பாளர்களை ஆதரித்து ஜெயலலிதா பிரச்சாரம் மேற்கொள்ள உள்ளார். மேலும் திருவண்ணாமலையில் 18ஆம் தேதியும், தென்காசியில் 19ஆம் தேதியும், விருதுநகர் சிவகங்கையில் 21ஆம் தேதியும் அவர் பிரச்சாரம் செய்ய உள்ளார். 23ஆம் தேதி கடலூர் விழுப்புரத்திலும், 25ஆம் தேதி திண்டுக்கல் தேனியிலும், 28ஆம் தேதி மதுரையிலும், 29ஆம் தேதி ராமநாதபுரத்திலும் அதிமுக வேட்பாளர்களை ஆதரித்து ஜெயலலிதா வாக்கு சேகரிக்க உள்ளார். அதேபோல் ஏப்ரல் மாதம் 1ஆம் தேதி புதுவையிலும், 3ஆம் தேதி நாமக்கல் மற்றும் சேலத்திலும், 5ஆம் தேதி தஞ்சை திருச்சியில் பிரச்சார சுற்றுப்பயணம் மேற்கொள்ள உள்ளார். ஏப்ரல் 8ஆம் தேதி பொள்ளாச்சி கோவையிலும், 11ஆம் தேதி நெல்லையிலும், 13ஆம் தேதி கரூர் பெரம்பலூரிலும், 15ஆம் தேதி ஆரணி வேலூரிலும் ஜெயலலிதா பிரச்சாரம் மேற்கொள்ள உள்ளார். இறுதியாக கிருஷ்ணகிரி தருமபுரியில் ஏப்ரல் 17ஆம் தேதியும், அரக்கோணம் திருவள்ளூரில் 19ஆம் தேதியும், சென்னை வடசென்னையில் 20ஆம் தேதியும், ஆலந்தூர் தென்சென்னை நாடாளுமன்ற தொகுதியில் ஏப்ரல் 21ஆம் தேதியும் முதலமைச்சர் ஜெயலலிதா அதிமுக வேட்பாளர்களை ஆதரித்து பிரச்சாரம் மேற்கொள்ள உள்ளார். திருவள்ளூர் அருகே அரிசி ஆலையில் கொத்தடிமைகளாக இருந்த 3 பெண்கள் உட்பட ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த 9 பேரை வருவாய்த்துறை அதிகாரிகள் மீட்டனர். திருவள்ளூர் மாவட்டம் சோழவரம் அருகே உள்ள காரனோடை பகுதியில் பாண்டியன் என்பவருக்கு சொந்தமான அரிசி ஆலை இயங்கி வருகிறது. இங்கு சிலர் கொத்தடிமைகளாக பணியாற்றி வருவதாக மாவட்ட ஆட்சியர் வீரராகவராவிற்கு ரகசிய தகவல் கிடைத்தது. இதனையடுத்து மாவட்ட ஆட்சியர் உத்தரவின் பேரில் வருவாய்த்துறை அதிகாரிகள் தலைமையிலான குழு மற்றும் காவல்துறையினர் அரிசி ஆலைக்கு சென்று சோதனையிட்டனர். அப்போது 3 பெண்கள் உட்பட ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த 9 பேர் கொத்தடிமைகளாக பணியாற்றி வந்ததை கண்டுபிடித்தனர். பின்னர் அனைவரையும் மீட்டு கோட்டாட்சியர் அலுவலகத்திற்கு அழைத்து வந்து விசாரணை நடத்திய பின் அவர்களை சொந்த ஊருக்கு அனுப்பி வைத்தனர். நேற்று உலகம் முழுவதும் மகளிர் தினம் கொண்டாடப்பட்டு வந்த நிலையில் கொத்தடிமைகளாக பணியாற்றி வந்த பெண்களை மீட்டிருப்பது அப்பகுதி மக்களின் கவனத்தை ஈர்த்துள்ளது. ஒரே குடும்பத்தை சேர்ந்த ஒரு 6 நபர்கள் கூட 3 குழந்தைகள், மொத்தம் 9 நபர்களை
கொத்தடிமைகளாக வந்து அங்கே பணிபுரிய வச்சுருக்காங்க அப்படின்றத நாங்கள் விசாரணையில் தெரிய வந்ததால் அவங்கள வந்து மீட்டு கொண்டு வந்து அவங்களுக்கு தேவையான அடிப்படை உதவிகளை செஞ்சு காவல் நிலையத்தில் புகார் கொடுத்தோம். 3 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி ராமநாதபுரம் நாட்டுப்படகு மீனவர்கள் காலவரையற்ற வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். தடை செய்யப்பட்ட மீன்பிடி வலைகளை பயன்படுத்துவதற்கு எதிர்ப்பு தெரிவித்தும் அதற்கு ஆதரவாக செயல்பட்டு வரும் அதிகாரிகளை கண்டித்தும் 3 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தியும் ராமநாதபுரம் நாட்டுப்படகு மீனவர்கள் காலவரையற்ற வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். 3000த்திற்கும் அதிகமான மீனவர்கள் இந்த வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளதால் அவர்களின் நாட்டுப்படகுகள் கரைகளில் நிறுத்தப்பட்டுள்ளது. தங்களின் கோரிக்கைகள் நிறைவேற்றப்படாவிட்டால் தங்களின் வாக்காளர் அடையாள அட்டையை வட்டாட்சியரிடம் ஒப்படைக்க உள்ளதாக மீனவர்கள் தெரிவித்துள்ளனர். கும்பகோணத்தில் உரிய ஆவணங்கள் இன்றி எடுத்துச் செல்லப்பட்ட 5 லட்சம் ரூபாய் மதிப்பிலான நகைகளை தேர்தல் அதிகாரிகள் பறிமுதல் செய்தனர். வரும் ஏப்ரல் 24ஆம் தேதி நாடாளுமன்ற தேர்தல் நடைபெற உள்ளதையொட்டி தேர்தல் நடத்தை விதிமுறைகள் அமலுக்கு வந்துள்ளது. இதனிடையே கும்பகோணத்தில் உரிய ஆவணங்கள் இன்றி எடுத்துச் செல்லப்பட்ட 5 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள தங்க நகைகளை பறிமுதல் செய்த தேர்தல் அதிகாரிகள் அதனை எடுத்துச் சென்ற 4 பேரை கைது செய்தனர். அதேபோல் சேலத்தில் தேர்தல் அதிகாரிகள் வாகன சோதனையில் ஈடுபட்டுக் கொண்டிருந்தனர். அப்போது அந்த வழியாக வந்த வாகனத்தை நிறுத்தி சோதனை செய்த அதிகாரிகள் உரிய ஆவணங்கள் இன்றி எடுத்துச் செல்லப்பட்ட 61 கிலோ வெள்ளி கொலுசுகளை பறிமுதல் செய்தனர். கரூர் அருகே இருசக்கர வாகனம் மீது அரசு பேருந்து மோதியதில் 2 பேர் சம்பவ இடத்திலேயே பரிதாபமாக உயிரிழந்தனர். கரூர் மாவட்டம் பெரிய ஆண்டாங்கோயில் பகுதியைச் சேர்ந்த சரவணன் மற்றும் காளியப்பன் இருவரும் இருசக்கர வாகனத்தில் கோவிலுக்கு சென்றுள்ளனர். இருவரும் சின்னநாயக்கன்பட்டி அருகே வந்தபோது எதிரே அரசு பேருந்து அவர்கள் பயணித்த இருசக்கர வாகனம் மீது பலமாக மோதியது. இதில் இருசக்கர வாகனத்தில் சென்ற சரவணன் மற்றும் காளியப்பன் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தனர். தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு வந்த போலீசார் உடல்களை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்காக மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். கோவிலுக்கு சென்றவர்கள் சாலை விபத்தில் பலியான சம்பவம் அப்பகுதியில் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. தேனியில் ரூபாய் நோட்டுகளுக்கிடையே வெற்று காகிதம் வைத்து நூதன முறையில் மோசடி செய்து தப்பிய மர்ம நபர்களை போலீசார் கைது செய்தனர். தேனியில் அன்னப்பராஜா திருமண மண்டபம் அருகே பெரியசாமி என்பவர் வசித்து வருகிறார். கடந்த 7ஆம் தேதி இவரிடம் திருப்பூரைச் சேர்ந்த சந்துரு என்பவர் குறைந்த வட்டிக்கு 5 கோடி ரூபாய் பணம் கொடுத்து 1 லட்சம் ரூபாய் கமிஷன் வாங்கி சென்றுள்ளார். பின்னர் பெரியசாமி வீட்டிற்கு வந்து பார்த்தபோது வட்டிக்கு கொடுத்த பணத்தில் ரூபாய் நோட்டுகளுக்கு இடையே வெற்று காகிதங்கள் இருந்தது தெரிய வந்தது. இதையடுத்து இந்த நூதன மோசடி தொடர்பாக பெரியசாமி தேனி காவல் நிலையத்தில் புகார் அளித்திருந்தார். இது தொடர்பாக 2 தனிப்படைகள் அமைத்து விசாரணை நடத்தி வந்த போலீசார் நூதன மோசடியில் ஈடுபட்ட சந்துரு மற்றும் ரமேஷ் என்ற 2 நபர்களை கைது செய்தனர். மேலும் அவர்களிடம் இருந்த 21,000 ரூபாய் ரொக்க பணம், இருசக்கர வாகனம் மற்றும் கார் ஆகியவற்றை போலீசார் பறிமுதல் செய்தனர். கம்பம் அருகே தோட்டத்தில் பதுக்கி வைக்கப்பட்டிருந்த 84 கிலோ கஞ்சாவை போலீசார் பறிமுதல் செய்தனர். தேனி மாவட்டம் கம்பம் பகுதியில் கஞ்சா விற்பனை நடைபெறுவதாக போலீசாருக்கு தகவல் கிடைத்தது. அப்போது அப்பகுதியில் வசிக்கும் குபேந்திரன் என்பவர் மீது சந்தேகம் ஏற்பட்டதை தொடர்ந்து அவரது தோட்டத்தை போலீசார் திடீர் சோதனை மேற்கொண்டனர். அதில் 42 பொட்டலங்களில் சுமார் 84 கிலோ கஞ்சா இருந்தது தெரிய வந்தது. பின்னர் கஞ்சாவை கைப்பற்றிய காவல்துறையினர் அது தொடர்பாக குபேந்திரன் மற்றும் பிரபாகர் ஆகிய இருவரையும் தேடி வருகின்றனர். விளம்பர இடைவேளைக்கு பிறகு செய்திகள் தொடரும். Satisfaction beyond the expectation. Toronto, Dubai, Riyadh, Kuwait and Bangkok. எனர்ஜி இருக்கிற வரைக்கும் தான் வெற்றி நம்ம கையில இருக்கும். என்னோட கரியரை ஸ்டார்ட் பண்ணும்போது ஆஸ்துமா, அலர்ஜினால ரொம்ப கஷ்டப்பட்டேன். இப்போ நோ ப்ராப்ளம். தேங்க்ஸ் டு ஹோமியோ கேர். ஒரு சாதனையாளரா இருக்கிறது சாதாரண விஷயம் இல்ல. எத்தனையோ மருத்துவ முறைகள் இருந்தும் இதுக்கு சரியான தீர்வு கிடைக்காம எல்லாரும் கஷ்டப்பட்டுட்டு தான் இருக்காங்க. இனி இதுக்கெல்லாம் ஒரு சூப்பர் தீர்வு கிடைச்சாச்சு. ஆஸ்துமா, அலர்ஜிக் ப்ராப்ளம் இதுக்கெல்லாம் நிரந்தர தீர்வு தர ஹோமியோபதி சிகிச்சை இங்க வந்தாச்சு. ஹோமியோ கேர் இன்டர்நேஷனல் உலகத்தர ஹோமியோ சிகிச்சை வழங்கும் நம்பகமான மருத்துவமனை. இனி உங்களின் வெற்றி கை கெட்டும் தூரத்தில். ஹோமியோ கேர் இன்டர்நேஷனல், நமது ஆரோக்கியத்தின் அஸ்திவாரம். நம்பி வாருங்கள், நலன் அடையுங்கள். ஹோமியோ கேர் இன்டர்நேஷனல், சென்னை, கோவை, மதுரை. தொடர்புக்கு 9282227700 9282227711.
இனி நம்ம ஆரோக்கியத்தை பாதுகாக்க இவங்க இருக்காங்க. Hasina Jewelers, Dubai. There is nothing more precious than you. பாப்பாக்கு உடம்பே சரியில்லை. என்ன ஆச்சு? தலைவலி வந்ததா? மருந்து கொடுத்தேன். சரியா போச்சு. ஆனா கால் வலி வந்துச்சு. கால் வலிக்கு மருந்து கொடுத்தேனா? சரியா போச்சு. ஆனா எல்லா வலியும் வந்துச்சு. ஒரு வியாதிக்கு மருந்து சாப்பிட்டு இன்னொரு வியாதி வரணுமா என்ன? நோ, இனி வராது. யுனானி மருத்துவம். யுனானி மருத்துவம் தான் நோயையும் குணப்படுத்தும், உடலையும் பலப்படுத்தும். யுனானினா ரபானி, ரப்பானினா யுனானி. டாக்டர் ஹக்கீம் எஸ்.ஏ. சையத் சத்தாரின் ரப்பானி வைத்தியசாலா, ராயப்பேட்டை, சென்னை. Mahatma Gandhi University, a center of excellence to enlighten, nurture and bring to the forefront the Mahatma in future generations. The credit-based choice-based CBCB program. Click your subject, create your own degree and make your own path. Explore the myriad study options available with the university. Information technology programs, management programs, hotel management programs, paramedical programs, other professional and traditional programs. Revolutionize studies approach towards a progressive direction. At Mahatma Gandhi University, leaders of tomorrow begin a journey that will end with a change which they will appreciate. Don't strive to hear you are best, but discover with us what you are best at. Bridging the gap between education and technology. Mahatma Gandhi University. செய்திகள் தொடர்கின்றன. சென்னையில் உலக மக்கள் உரிமைகள் கவுன்சில் துவக்க விழாவில் நடைபெற்ற இரத்த தான முகாமில் ஏராளமான தன்னார்வலர்கள் கலந்து கொண்டு இரத்த தானம் வழங்கினர். சென்னை சிந்தாதிரிப்பேட்டையில் உலக மக்கள் உரிமைகள் கவுன்சில் துவக்க விழா இன்று நடைபெற்றது. இதில் வள்ளிநாயகம் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டார். இதில் உயர்நீதிமன்ற நீதிபதி வள்ளிநாயகம் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டார். இதில் நடந்த மருத்துவ முகாமில் ஏராளமானவர்கள் கலந்து கொண்டு கண் நோய்களுக்கு ஆலோசனை பெற்றனர். மேலும் இந்த நிகழ்ச்சியில் நடைபெற்ற இரத்த தான முகாமில் 200க்கும் மேற்பட்ட தன்னார்வலர்கள் கலந்து கொண்டு இரத்த தானத்தை வழங்கினர். இதில் ஏராளமான மனித உரிமை ஆர்வலர்களும் கலந்து கொண்டனர். இலவச மருத்துவ பரிசோதனை, சர்க்கரைவாதிக்கு ஆன சிகிச்சை முகாம் இதில் மிக சிறப்பாக நடந்தது. நூற்றுக்கணக்கான இதில் கலந்து இதே ஆண்டு ஒவ்வொரு ஆண்டும் நாங்கள் மிக சிறப்பாக பண்ணலான்ற முடிவோடு இருக்கோம். தேனி மாவட்டத்தில் மர்ம காய்ச்சலை கட்டுப்படுத்த நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று அப்பகுதி மக்கள் சுகாதாரத்துறை அதிகாரிகளுக்கு கோரிக்கை விடுத்துள்ளனர். தேனி மாவட்டத்தில் உள்ள பெருமாள் கோவில்பட்டி, வில்லானியம், காமாட்சி தேவன்பட்டி உள்ளிட்ட கிராமங்களில் கடந்த சில மாதங்களாக மர்ம காய்ச்சல் பரவி வருகிறது. இதனால் குழந்தைகள் முதல் அனைவரும் பாதிக்கப்படுகின்றனர். மேலும் மருத்துவ குழுவினர்கள் முகாமிட்டு சிகிச்சை அளித்து வந்தாலும் நோய் தாக்கத்தை கட்டுப்படுத்த இயலவில்லை. இதனால் நோய் அதிக அளவில் பரவி வருவதாக அப்பகுதி மக்கள் குற்றம் சாட்டி வருகின்றனர். அதிகாரிகள் உரிய நடவடிக்கை எடுத்து பரவி வரும் நோயை தடுக்க வேண்டும் என்று அவர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். ஊரடக்கி காய்ச்சல் சார், எங்க வீட்டுல 4 ஆளு 4 பேத்துக்குமே காய்ச்சல். பிரைவேட்டில் போட்டு கேட்கல, இப்போ இவங்க வந்து போடுறது பிறகு ஓரளவு கேட்டிருக்கு. இந்த 2 மாசமே காய்ச்சல் இருக்கு சார். 2 மாசம் வீடு தவறல, எல்லாத்துக்கும் கால் வலி கை வலி, உடனே கால் விங்குது கை விங்குது, எந்திரிச்சு நடக்க முடியல.
தவந்தே வெளியே வராப்புல இருக்கு. திருவள்ளூர் அருகே தனியார் நிறுவனத்தில் ஏற்பட்ட தீ விபத்தில் பல லட்சம் ரூபாய் மதிப்பிலான பொருட்கள் தீயில் எரிந்து சாம்பலாகின. திருவள்ளூர் மாவட்டம் பூவிருந்த வழியில் தனியாருக்கு சொந்தமான தின்பண்டங்கள் தயாரிக்கும் நிறுவனம் இயங்கி வருகிறது. இந்நிலையில் அந்த நிறுவனத்தில் மின்கசிவால் திடீர் தீ விபத்து ஏற்பட்டது. இதையடுத்து தகவல் அறிந்த சம்பவ இடத்திற்கு வந்த தீயணைப்புத் துறையினர் கொழுந்துவிட்டு எரிந்த தீயை நீண்ட நேரம் போராடி அணைத்தனர். இதில் பல லட்சம் ரூபாய் மதிப்பிலான பொருட்கள் எரிந்து நாசமாயின. இச்சம்பவம் குறித்து காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். ஹோசூரில் வாக்களிப்பதன் அவசியத்தை வலியுறுத்தி விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையில் பெண்கள் கலந்து கொண்ட ஓவிய போட்டி நடைபெற்றது. கிருஷ்ணகிரி மாவட்டம் ஹோசூரில் தனியார் நிறுவனம் சார்பில் மகளிர் தின விழா கொண்டாடப்பட்டது. இந்நிறுவனத்தில் உலக மகளிர் தின விழாவை முன்னிட்டு பெண்கள் பங்கேற்ற ஓவியங்கள் வரையும் நிகழ்ச்சியும் நடைபெற்றது. இதில் ஏராளமான பெண்கள் கலந்து கொண்டு தங்களின் திறமைகளை வெளிப்படுத்தினர். இந்நிகழ்ச்சியில் பெண்கள் தங்களது கைவிரல் அச்சுகளால் வரையப்பட்ட ஓவியம் கின்னஸ் உலக சாதனையில் இடம்பெற்றது. மேலும் மெழுகுவர்த்திகளை அடுக்கி உருவாக்கப்பட்ட ஓவியம் உட்பட 12 வகையான ஓவியங்களும் இதில் இடம்பெற்றது. உலக மகளிர் தினத்தை முன்னிட்டு ஓசூரில் பெண்களால் நடத்தப்பட்ட ஓவிய நிகழ்ச்சி பார்வையாளர்களை வெகுவாக கவர்ந்தது. 12 வேர்ல்ட் ரெக்கார்ட் பண்ணியிருக்கோம். 4 அத்தாரிட்டிஸும் கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. எங்க எல்லாருக்கும் ரொம்ப சந்தோஷமா இருக்கு. லார்ஜஸ்ட் தம் பிரிண்ட் ரெக்கார்ட் பண்ணோம். நம்பர் ஆஃப் விமன் பிளேயிங் பால்ஸ் அட் அ டைம் பண்ணியிருக்கோம். புதுக்கோட்டை அருகே பெரியநாயகி கைலாசநாதர் கோவில் திருவிழாவை முன்னிட்டு நடைபெற்ற ஜல்லிக்கட்டு போட்டியில் காளைகள் முட்டியதில் 15க்கும் மேற்பட்ட மாடுபிடி வீரர்கள் படுகாயமடைந்தனர். புதுக்கோட்டை மாவட்டம் போச்சம்பட்டி கிராமத்தில் வருடந்தோறும் ஜல்லிக்கட்டு போட்டி நடத்தப்பட்டு வருகிறது. அதன்படி பெரியநாயகி கைலாசநாதர் கோவில் திருவிழாவை முன்னிட்டு இன்று ஜல்லிக்கட்டு போட்டிகள் நடைபெற்றது. இப்போட்டியில் பல மாவட்டங்களில் இருந்து 400க்கும் மேற்பட்ட காளைகள் பங்கேற்றன. சீறி பாய்ந்த காளைகளை அடக்கி பிடித்த மாடுபிடி வீரர்களுக்கு பீரோ, தங்க காசுகள், சைக்கிள், செல்போன் உள்ளிட்ட பல்வேறு பரிசு பொருட்கள் வழங்கப்பட்டன. இதில் பிடிபடாத காளைகளின் உரிமையாளர்களுக்கும் பரிசுகள் வழங்கப்பட்டது. மேலும் காளைகள் முட்டியதில் 15க்கும் மேற்பட்ட மாடுபிடி வீரர்கள் படுகாயமடைந்தனர். எல்லாருமே நல்லா இருக்கணும். இறைவனை பெரியநாயகமாக இந்த ஜல்லிக்கட்டு போட்டி பார்வையாளர்களை வெகுவாக கவர்ந்தது. 2013ஆம் ஆண்டு மத்திய காசநோய் பிரிவில் நடைமுறையில் இருந்த ஊதிய உயர்வு முறையை மாற்றம் செய்யாமல் முழுமையாக வழங்க வேண்டும் என்று காசநோய் பணியாளர் சங்கத்தினர் கோரிக்கை விடுத்துள்ளனர். தமிழ்நாடு காசநோய் பணியாளர் சங்கத்தின் மாநில நிர்வாக குழு கூட்டம் திண்டுக்கல்லில் நடைபெற்றது. இதில் தமிழ்நாடு காசநோய் பணியாளர் சங்கத்தின் மாநில பொதுச் செயலாளர் ஆனந்தன் கலந்து கொண்டார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் 2009ஆம் ஆண்டு மத்திய காசநோய் பிரிவில் குறைத்து வழங்கப்பட்ட ஊதியத்தை நிலுவைத் தொகையுடன் வழங்க வேண்டும் என கூறினார். மேலும் கடந்த 2013ஆம் ஆண்டு மத்திய காசநோய் பிரிவில் நடைமுறையில் இருந்த ஊதிய உயர்வு முறையை மாற்றம் செய்யாமல் முழுமையாக வழங்க வேண்டும் என ஆனந்தன் கோரிக்கை விடுத்தார். இக்கூட்டத்தில் தமிழ்நாடு காசநோய் பணியாளர் சங்கத்தை சேர்ந்தவர்கள் கலந்து கொண்டனர். மத்திய காசநோய் பிரிவு 2009இல் நிர்ணயம் செய்யப்பட்ட ஊதிய உயர்வை தமிழ்நாடு மாநிலத்தில் மட்டும் குறைத்து வழங்கியதை நிலுவையுடன் வழங்க வேண்டி இந்த கூட்டம் வலியுறுத்துகிறது. இந்த கூட்டத்தில் பணியாற்றும் காசநோய் பணியாளர்களின் நிலைமை இன்றைய நிலைமையில் PF, ESI கூட இல்லாத ஒரு நிலைமையில் பணிபுரிந்து வருகின்றனர். ஆகவே மத்திய காசநோய் பிரிவின் வழிகாட்டுதலின்படியும் மேலும் இந்த மாநிலத்தில் பணியாற்றும் காசநோய் பணியாளர்களுக்கு PF, ESI போன்ற அனைத்து வசதிகளும் செய்து கொடுக்க வேண்டும் என்று தமிழ்நாடு மாநில அரசை இந்த காசநோய் பணியாளர் சங்கம் கேட்டுக்கொள்கிறது. திருவள்ளூர் அருகே இளைஞர் ஒருவர் லிம்கா சாதனை புத்தகத்தில் இடம்பெற கண்களை கட்டிக்கொண்டு 3 மணி நேரத்திற்குள் மோட்டார் என்ஜினை பொருத்தி சாதனை படைத்துள்ளார். திருவள்ளூர் மாவட்டம் உப்பளம் கிராமத்தைச் சேர்ந்த ராஜா என்பவர் மோட்டார் சைக்கிள் மெக்கானிக்காக பணிபுரிந்து வருகிறார். இவர் லிம்கா மற்றும் கின்னஸ் சாதனை புத்தகத்தில் இடம்பெறும் முயற்சியாக தனது 2 கண்களையும் கருப்பு துணியால் கட்டிக்கொண்டு தான் நிர்ணயித்த 3 மணி நேரத்திற்கு உள் 2.25 மணி நேரத்திற்குள் மோட்டார் என்ஜினை பொருத்தி சாதனை படைத்துள்ளார். இந்த சாதனை நிகழ்ச்சி அப்பகுதி மக்களிடையே பெரும் வரவேற்பை பெற்றுள்ளது. இச்சாதனை குறித்து செய்தியாளர்களிடம் பேசிய ராஜா தனது இந்த சாதனை பார்வையற்ற மாற்றுத்திறனாளிகளுக்கு ஒரு உத்வேகத்தை அளிக்கும் என நம்பிக்கை தெரிவித்தார். மேலும் விரைவில் கார் ஒன்றின் என்ஜினை பிரித்து 5 மணி நேரத்திற்குள் பொருத்த உள்ளதாக ராஜா தெரிவித்தார். ராஜா, நான் 2 வீலர் மெக்கானிக்கா இருக்கேன். நான் ரொம்ப நாளா இந்த 2 வீலர்ல ஏதாவது சாதனை பண்ணணும்னு ஆசை.
அது வந்து பிரித்து போட்ட இன்ஜினை வந்து Yamaha RX100 இன்ஜினை வந்து ஃபுல்லாக தனித்தனியாக அசம்பிளி பிரித்து இன்ஜினை வந்து கண்ணை கட்டின்னு ஃபுல்லாக மொத்தத்தையும் சேர்த்து ஸ்டார்ட் பண்ணி இங்கே ஓட வச்சு காமிச்சிருக்கேன். எனக்கு வந்து இந்த லிம்கா சாதனையில் எனக்கு இடம் பெறணும், அதுக்கப்புறம் உலக சாதனைக்கு நான் வரணும். கரூரில் தனியார் மருத்துவமனையில் நடைபெற்ற இதய நோய் குறித்த விழிப்புணர்வு நிகழ்ச்சியில் ஏராளமான பொதுமக்கள் கலந்து கொண்டு பயன்பெற்றனர். பொதுமக்களிடம் இதய நோய் குறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்தும் வகையில் கரூரில் உள்ள தனியார் மருத்துவமனையில் பிரபல மருத்துவர் மேத்யூ சாம்வெல் கலரிக்கல் நடத்திய சிகிச்சை காணொலி காட்சி மூலம் ஒளிபரப்பப்பட்டது. இதில் மருத்துவர்கள் மற்றும் ஏராளமான பொதுமக்கள் கலந்து கொண்டனர். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய மருத்துவர் மேத்யூ, அண்மை காலமாக சர்க்கரை நோய் மற்றும் புகையிலை பழக்க வழக்கங்களால் இதய நோயினால் அதிக மக்கள் பாதிக்கப்பட்டு வருகின்றனர் என்றும், எனவே 35 வயதிற்கு மேற்பட்டோர் இதய பரிசோதனை செய்து கொள்வது அவசியம் என்று கூறினார். ஆரம்ப நிலையிலேயே சிகிச்சை மேற்கொள்வதால் உயிரிழப்பை தவிர்க்க முடியும் என்றும் அவர் தெரிவித்தார். இன்னொரு சிறப்பு அம்சம் என்னன்னாக்கா, இந்த கரூரில் எங்கள் ஆப்ரேஷன்ஸ் டீம் வந்து இந்த ப்ரொசீஜரை வந்து லைவ் டெலிகாஸ்ட் மூலமாக மற்ற டாக்டர்ஸுக்கும் ப்ரெஸ்ஸுக்கும் இது காமிச்சிருக்கோம். எனக்கு இந்த விழிப்புணர்ச்சி வந்து ஜனங்களுக்கு போய் சேரணும். முதலியே நல்லா செக்அப் பண்ணி அந்த அடைப்பெல்லாம் இருக்கிறது, ஹார்ட் அட்டாக் வரதுக்கு முன்னாடியே இந்த நோயை கண்டுபிடிச்சு அதுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்க முடியும். இப்போ அதுக்கெல்லாம் வசதி இருக்குது, அது இப்போ பண்ணிகிட்ருக்கோம். கோவையில் நடைபெற்ற தேசிய அளவிலான கால்பந்து இறுதிப் போட்டியில் கேரள அணியை வீழ்த்தி அசாம் அணி கோப்பையை வென்றது. கோவை நேரு உள் விளையாட்டரங்கில் தேசிய அளவிலான மின் வாரியங்களுக்கிடையேயான கால்பந்து போட்டிகள் நடைபெற்று வந்தன. இதில் தமிழகம், கேரளா, கர்நாடகா உள்ளிட்ட 15 மாநில அணிகள் பங்கேற்றன. இதன் இறுதிப் போட்டியில் கேரளா, அஸ்ஸாம் அணிகளுக்கிடையே நடைபெற்றது. பரபரப்பான இந்த போட்டியில் இறுதி வரை இரு அணியினரும் கோல் அடிக்காத நிலையில் பெனால்டி கிக் படி 5 வாய்ப்புகள் வழங்கப்பட்டன. இதில் கேரள அணியை அஸ்ஸாம் அணி 5-3 என்ற கோல் கணக்கில் வென்று கோப்பையை கைப்பற்றியது. மேலும் வெற்றி பெற்ற வீரர்களுக்கு கோப்பை, பதக்கங்கள் மற்றும் சான்றிதழ்களை மாநகர காவல் ஆணையர் விஸ்வநாதன் வழங்கினார். திண்டுக்கல் மாவட்டத்தில் நடைபெற்ற மாநில அளவிலான கராத்தே போட்டியில் ஏராளமானவர்கள் கலந்து கொண்டனர். திண்டுக்கல்லில் வெளிநாட்டு கராத்தே நிறுவனத்தின் சார்பில் 14வது மாநில கராத்தே போட்டி நடைபெற்றது. இதில் சென்னை, மதுரை, திருச்சி உள்ளிட்ட 10 மாவட்டங்களைச் சேர்ந்த 500க்கும் மேற்பட்ட வீரர்கள் கலந்து கொண்டனர். பல பிரிவுகளாக நடைபெற்ற இப்போட்டிகளில் வெற்றி பெற்ற வீர வீராங்கனைகளுக்கு பரிசுகளும் பதக்கங்களும் வழங்கப்பட்டன. இதில் வெற்றி பெற்ற அணிகள் தேசிய அளவில் நடைபெறும் கராத்தே போட்டியில் கலந்து கொள்ள உள்ளதாக போட்டி ஏற்பாட்டாளர்கள் தெரிவித்துள்ளனர். அந்தந்த வயதுக்கு ஏற்ப போட்டிகள் நடைபெற்று இருக்கிறது. இந்த போட்டியில் வெற்றி பெறும் மாணவ மாணவிகளுக்கு இது வழி நாங்கள் எங்கள் லெவலில் வந்து ஜப்பான் ரிபுக்காய் நேஷனல் லெவல் டோர்னமெண்ட் வந்து மே மாதம் வாக்கில் நடக்கிறதா இது பண்ணியிருக்கிறோம். அந்த போட்டிக்கு வந்து இதில் உள்ளவங்களை செலக்ட் பண்ணுறோம். இனி இன்றைய தங்கம் மற்றும் வெள்ளி விலை நிலவரம். இன்று 1 கிராம் ஆபரண தங்கம் 2847 ரூபாயாகவும், ஒரு பவுனின் விலை 22,776 ரூபாயாகவும் விற்பனையானது. 1 கிராம் வெள்ளியின் விலை 49 ரூபாய் 20 காசுகளாகவும், 1 கிலோ வெள்ளியின் விலை 45,995 ரூபாயாகவும் விற்பனையானது. அல் அசீனா வழங்கும் துபாயில் இன்று தங்கத்தின் விலை நிலவரம். 22 கேரட் ஆபரண தங்கம் 1 கிராமிற்கு 145.50 திரகங்களாக விற்பனையானது. இது இந்திய ரூபாயின் மதிப்பில் 2416 ரூபாய் 15 காசுகளாக விற்பனையானது. 24 கேரட் ஆபரண தங்கம் 1 கிராமிற்கு 153.50 திரகங்களாக விற்பனையானது. இது இந்திய ரூபாயின் மதிப்பில் 2549 ரூபாயாக விற்பனையானது. மீண்டும் இன்றைய தலைப்புச் செய்திகள். தமிழகத்திற்கு துரோகம் இழைத்த காங்கிரஸ் அரசை ஆட்சியிலிருந்து அகற்ற வேண்டும். கன்னியாகுமரி பிரச்சாரத்தில் வாக்காளர்களுக்கு முதலமைச்சர் ஜெயலலிதா வேண்டுகோள். வாக்காளர் பட்டியல் பெயர் சேர்ப்பதற்கான சிறப்பு முகாம். ஏராளமானவர்கள் வாக்காளர்களாக தங்கள் பெயர்களை சேர்த்துக் கொண்டனர். அறந்தாங்கியில் பேருந்தில் கடத்தி வரப்பட்ட 10.5 கிலோ தங்கம் பறிமுதல். சுங்கத்துறை அதிகாரிகள் நடவடிக்கை. இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன. முன் தொலைக்காட்சியின் 8:30 மணி செய்திகளை காண தவறாதீர்கள். வாழ்த்துக்கள். மூன் செய்திகள் இணைந்து வழங்கியோர் ஹோமியோ கேர். ஹோமியோ கேர் இன்டர்நேஷனல் சர்வதேச ஹோமியோ சிகிச்சை இப்போது தமிழகத்தில்.